ஆக்சுவலாக யாழினி டார்லிங்டனில் சைக்கிள் ஓட்டணும்னு பார்த்தா கடைசியில் ஸ்காட்லாண்டில் தான் சைக்கிள் ஓட்டினா. ஆக்சுவலாக நான் இது இங்கே வந்து வாங்கின சைக்கிள், இங்கிலாந்து வந்து வாங்கின முதல் சைக்கிள். அதுக்கு நிறைய சுவாரஸ்யமான கதைகள்லாம் இருக்குது. அது போகும்போது நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ அட அட இல்லை ஓகே ப்ளீஸ், எல்லாம் ரெக்கார்டிங்கில் இருக்குது. So high, feet on the ground, but I still get by. The rules were made for someone else to try, but not me, not me. They say slow down, some take your time, but I was born running every stop sign. Sky is the limit, no chance to hold. இங்கிலாந்து வந்ததுமே நான் வாங்கின முதல் பொருள், எனக்காக வாங்கின பொருள் வந்து இந்த சைக்கிள் தான். ஏன் இந்த சைக்கிள் வாங்கினேன் அப்படின்னா, இந்த ஊரில் வந்து நம்ம ஊர் மாதிரி டாக்ஸியோ இல்லை ஆட்டோ, பைக்கு அந்த மாதிரிலாம் எந்த பயன்பாடும் இங்கே பொது போக்குவரத்துலாம் பெருசாக கிடையாது. பஸ் இருக்குது, ட்ரெயின் இருக்குது. ஆனால் ஆட்டோ மாதிரி நம்ம ஊரில் சந்துக்கு சந்துலாம் இங்கே எதுவும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த சைக்கிளை வந்து வாங்கினேன். ஏன்னா ஒரு ஆத்திர அவசரத்திற்கு உடனே வந்து போகிறதுக்கு இந்த சைக்கிள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் இந்த சைக்கிளை வந்து வாங்கினேன். ஒரு கட்டத்தில் ஏன்னா கார் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த சைக்கிள் தான் வாங்கினேன். வாங்கிட்டு நான் கொஞ்சம் ஓட்டுறேன். இந்த சைக்கிளை ஓட்டும்போது தான் ஒரு இதை வேறு மிஸ் பண்ணிட்டேன். ஒரு ஒன்+உடைய ஹெட்ஃபோன் ஒன்று, அதை வந்து மிஸ் பண்ணிட்டேன். சைக்கிள் வாங்கினேன். கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 நாளோ என்னவோ அதுக்குள்ளே நான் வந்து கார் வாங்கிட்டேன். கார் வாங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைக்கிளினுடைய பயன்பாடு ரொம்ப குறைவு தான். காரணம் என்னென்னா, சில இடத்துக்கு வந்து சைக்கிள் எடுத்துன்னு போயிருக்கேன். ஆனால் எல்லா இடத்துக்கும் சைக்கிள் எடுத்துன்னு போயிட்டு நான் வந்து எடுத்துன்னு போக முடியல. அதான் உண்மை. காரணம் என்னென்னா, நம்ம ஊர் சைக்கிள் மாதிரி ஒரு கூடை, இந்த ஊரில் ஒரு ஸ்க்ரூ போடணுன்னா கூட செம காசு, காற்றடிக்கணுன்னா காசு, அது மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் இருந்தது. ஒரு கட்டத்தில் வந்து இந்த சைக்கிள் நான் நிறைய யூஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, உடனே இது விற்றுடலாம் அப்படின்ட்டு இந்த சைக்கிள் எங்கே வாங்கினேன்னா ஹால்ஃபோர்ட்ஸில் வாங்கினேன். 210 பவுண்டுக்கு வாங்கினேன். ஏன்னா செகண்ட் ஹேண்ட் வாங்கணும்னு சொன்னாங்க. செகண்ட் ஹேண்ட் வாங்குறதுல கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தாலும் அந்த சைக்கிளை வந்து நீங்கள் வந்து இது பண்ண முடியாது. வாட் யூ மீன், ரிப்பேர் காஸ்ட்டு அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இதில் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த காஸ்ட்டு அதிகமாக இருக்குன்றதுனால ஒரு புதுசு போயிடலாம் அப்படின்னு புதுசு வாங்கிட்டேன். இன்னொன்று தெரியுமா, நம்ம ஊர் சைக்கிளில் ஒரு ஸ்டாண்டு இருக்கும். அந்த ஸ்டாண்டு போகலாம். இந்த சைக்கிளுக்கு ஸ்டாண்டே கிடையாது தெரியுமா. இந்த ஊரில் இந்த வண்டிக்கு வந்து பைக்குன்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி சைக்கிள் திட்டுகளும் நிறைய உண்டு இங்கே. ஸோ இதை கட்டிக்காகிறதே பெரிய விஷயமா இருக்குதுனால நான் என்ன பண்ணேன்னா, இதை வந்து விற்றுடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணேன். விற்றுடலான்னா 210க்கு வாங்கணும், ஒரு 25 பவுண்டு கம்மி பண்ணிவிட்டு, ஏன்னா வாங்கி ஒரு 1.5 மாதமாக என்ன தான் இருக்குது, ஒரு 25 பவுண்டு கம்மி பண்ணிவிட்டு சரி விற்றுடலாம் இதை அப்படின்னு சொல்லி விற்கிறதுக்கு ட்ரை பண்ணோம். கடைசியில் என்ன பண்ணுச்சு, எவ்வளோ தெரியுமா அது கேட்டானுங்க,
ஒரு 1.5 மாதமாக இன்னும் அந்த சைக்கிளை விற்கிறதுக்கு போனப்போ அவனுக்கு கேட்ட தொகை தான் எனக்கு மயக்கமே வந்துடுச்சு. நம்ப மாட்டீங்க, 60 பவுண்டு கொடுங்க. நான் எது பில் இருக்குது, எல்லாம் இருக்குது. இந்த சைக்கிள் நான் பெருசாக யூஸ் பண்ணணும் இல்லை. ஏன்னா இவளுக்கு வந்து ஹைட்டு வந்து பார்த்தா யானிக்கு வந்து ஹைட் ரொம்ப கம்மி, அதுவும் ஒரு காரணம். ஸோ என்னடா பண்ணுறது அப்படின்னு ஒரு பெரிய குழப்பம். அதனால் ஒரு சின்ன கன்ஃபியூசிங் ஸ்டேட் தான் எனக்கு ஆக்சுவலாக. அப்போ என்ன பண்ணானுங்க, இப்போ இருந்துச்சுன்னா அப்படியே எடுத்து அதுக்கு ஒரு பேப்பர் வச்சு அதை எடுத்து அதை தூக்கி போட்டுட்டு போகணும். ஓகே, யாழினியோட ஹைட்டு வந்து இந்த 2 வருஷத்தில் கொஞ்சம் உயரமாயிட்டா. அதே மாதிரி சீட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணும். தம்பி கோபி வந்தான், அவன் தான் வந்து இது வந்து முதல்ல யாழினிக்கு வந்து சைக்கிள் கற்றுக் கொடுத்தான். இங்கே இருந்தா குட். ஸோ யாழினி வந்து முதல்ல சைக்கிள் ஓட்ட போகிறா. ஸோ அதை ஒரு வீலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு தான். அதுக்கப்புறம் நம்மளுடைய அனுபவங்களை அங்கங்கே சொல்லிகிட்டே இருப்போம். போகலாம். இந்த முதலான்னு சொல்றதுக்கான ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா இப்ப நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரவங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும்ல, இல்லையா ஜாக்கி, எங்க அன்னைக்கு ஜாக்கி டிவிக்கு பேசும்போது கூட அவ ஓட்டினாலே அப்படின்னு. முதல்ல எதுக்குன்னா, ரொம்ப நாள் அவளே வந்து இப்ப தைரியமாகி அவளே ஓட்ட மாட்டேன் அதெல்லாம் நாங்கள் பிடிச்சி விட்டது. நேற்று வந்து அவன் என்ன பண்ணா, நான் கிளம்பி போகிறேன்ப்பா அப்படின்னா, நானே போகிறேன் அப்படின்னா, இல்லை ஊந்தா கொண்டாலும் கூட இருக்கணும் அப்படின்றதுனால இதுதான் அவளாக எடுத்து அவளாக ஓட்டுறது. அவளே சைக்கிள் எடுத்து இப்போ யாருமே போடலை. ஸோ அவளாக ஓட்டுறான். ஆனால் இதுக்கு முன்னாடிலாம் வந்து சப்போர்ட்டிங் சிஸ்டமாக வந்து நானும் இருப்பேன், இல்லைனா ஒய்ஃப் இருப்பாங்க. ஆனால் என்னென்னா ஃபஸ்ட்டு யாழினி வந்து சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுத்ததுன்றது வந்து நான் கொஞ்சம் கற்றுக் கொடுத்தாலும் கோபி தான் அதுக்கு இனிஷியேட்டிவ் எடுத்தான். அவன் இனிஷியேட்டிவ் எடுத்து தான் வந்து, ஏன்னா என்ன பிரச்சனைன்னு சொல்கிறேன், நான் கற்றுக் கொடுக்காமல் இருந்ததுக்கு மிக முக்கிய காரணமே என்னென்னா, ஒய்ஃபுக்கும் சரி காரும் சரி இதுவும் சரி நான் கற்றுக் கொடுத்தா வேலைக்கு ஆகாது. ஏன்னா நான் தனியாகவே ஓட்டி பழக்கமானவன். எல்லாமே நானே கற்றுக்கிட்டு, எனக்கு யாருமே கற்றுக் கொடுத்தது கிடையாது. எதுவுமே நானே கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டு அவமானப்பட்டு அந்த மாதிரி தான் நிறையா பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து அப்படி தான். அதனால் நம்ம கற்றுக் கொடுக்கும்போது அதை செய்யலைன்னா நம்மளுக்கு கோவம் வந்துடும். இப்போ கார் ஓட்டும்போது ஏதோ கீர் தப்பாக போட்டேன்னு தொடரை அடிச்சுட்டு விட்டேன். அதிலேருந்து நான் வந்து அந்த மாதிரியான வேலைகளை நான் செய்கிறதே கிடையாது. ஸோ அதுதான் இருக்கிற பெரிய சிக்கலே அதுதான். அதனாலே நான் வந்து முதல்ல கற்றுக் கொடுக்கவே மாட்டேன். அப்புறம் என்னாச்சு, கோபிபாயை வந்ததுக்கப்புறம் அவன் கொஞ்சம் கற்றுக் கொடுத்தான். அதுக்கப்புறம் தான் இந்த இடத்த வந்து கண்டுபிடிச்சோம். நண்பர் செந்தில் அவர் தான் வந்து இந்த இடத்த வந்து சொன்னார். இந்த இடம் ரொம்ப, இந்த இடத்த அவர் தான் அறிமுகப்படுத்தினார். ஆனால் இந்த இடத்துக்கு நான் வந்து இதில் சைக்கிள் ஓட்டலாம் அப்படின்ட்டு அவளை விட்டு வந்து, அதுவும் எப்படின்னா சைக்கிள் வந்து சின்ன இடத்துல கற்றுக் கொடுத்தோம். அதனால் என்னாச்சுன்னா, ஒரு 20 அடி போனால் நின்றுவா. ஆனால் சைக்கிள் வந்து சைக்கிளோ காரோ பைக்கோ உங்களுக்கு வந்து தடை இல்லாமல் வந்து ஓட்டி உங்களுக்கு ஃபுல் கான்ஃபிடென்ஸ் வரும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த கான்ஃபிடென்ஸ் வரும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், இந்த கிரவுண்டு வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரவுண்டை தேர்ந்தெடுத்து இங்கே எட்டு வந்தேன். இப்போ வந்து யாழினியே ஏறி யாழினியே ஓட்டி யாழினியே இது பண்ணுறா. இதான். ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து சொல்லுங்கள். ஓகே கைஸ், இன்னொரு ரீசன் இங்கே வர்றதுக்கான என்னன்னா, ஒன்று பெரிய ஸ்பேஸு, நம்ம வீடு கிட்ட மற்ற இடத்துல எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இது சிமெண்ட் தர. ஆமாம். ஸோ ஜாக்கி என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, ஒரு தடவை விழுந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் அதுவும் ஆரம்பத்தில் விழுந்துட்டான்னா அவங்க அம்மா வந்து இந்த பொண்ணோட அம்மா இருக்காங்க இல்லையா, ஆமாம், அவங்க சூப்பராக சைக்கிள் ஓட்டுறாங்க. அவங்க கதையெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா ஷடா, அவங்க வந்து என்னன்னா ஒரு தடவை கீழே விழுந்ததுக்கப்புறம் சைக்கிளே தொடலை, பயந்துக்கிட்டு. அதனால அந்த மாதிரி எங்கேயாவது தான் பொண்ணும் ஆயிட போகுது அப்படின்னு உடனே சரி புல் தரையில் விழுந்தாலும் ரொம்ப சராய்ப்பு ஏறாத அளவுக்கு ஒரு புல் தரையை வந்து தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு. இல்லை இப்போ வந்து 2-3 நாளாக மழை பெஞ்சு இன்னும் கிராஸ் நல்லா ஆயிடுச்சு. ஆமாம், அதுக்கு முன்னாடி வந்து இவ்வளோ கிராஸ் இல்லை, கொஞ்சம் காஞ்ச தரையாக தான் இருந்தது. ஏன்னா அந்தளவு வந்து பயங்கரமான வெயில்.
அதுதான். அதனால் இந்த இடம் தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் பயம் இல்லாமல் ஓட்டுறது, இறங்குறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் யாழினி வந்து பண்ண ஆரம்பித்தா. That's right. ஏன்னா இதுக்கு வந்து இது கிடையாது ஆக்சுவலாக, ஸ்டாண்டே கிடையாது. போங்க, அவங்களுக்கு தண்ணி கேட்குறாங்க பாருங்க, போய் கொடுத்து வாங்க போங்க. ஸோ அதனால் இந்த மாதிரியான விஷயத்துக்கு நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, சைக்கிளை வந்து கற்றுக் கொடுக்குறதோ இல்லை கார் கற்றுக் கொடுக்குறதோ நம்மளுக்கு வந்து கண்ணால் பார்த்தா மண்ணால் வேலை செய்யணும் மாதிரியான ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி வந்து நம்மள மாதிரியே எல்லோரும் இருக்கணும் எதிர்பார்க்க முடியாது. அதனால தான் வந்து இந்த கற்றுக் கொடுக்குறதுல நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். நீங்களே கற்றுக்கங்க அப்படின்ட்டு. ஸோ அவன் இனிஷியேட்டிவ் எடுத்தான். ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் பண்ணிட்டு போனான். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து கூட்டின்னு வந்து ரெகுலராக, ஏன்னா நம்மால் சோம்பேறி, ரெகுலராக கூப்பிட்டு வந்து இந்த இடத்துக்கு கூட்டின்னு வந்து, ஸோ அதுக்கப்புறம் பண்ணது. ஸோ இப்போ வந்து அவள் அதான் நேற்று வந்து அவளா நானே கிளம்புறேன்ப்பா நீ வேணாம்ப்பா அப்படின்னா ஏன்னா இந்த இடத்துல வந்து நாய் மேய்க்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அப்புறம் இது எங்கேயாவது போய் ஏதாவது தொட்டுக்கு ஏதாவது இடிச்சு வச்சுன்னு வச்சுக்கோ, பஞ்சாயத்தாச்சுன்னா காலில் விழுறதுக்காக ஒரு ஆள் வேணும்ல. அதுக்காக தான் நான் என்ன பண்ணேன், இல்லை நானே வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்தேன் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் அதுவே வந்து இப்போ வந்து அதான் இன்றைக்கி வந்து அதாவது தொடாமல் யாரும் இப்போ நான்லாம் பின்னாடி சில நேரத்தில் வந்து கீழே விழுந்துகிட்டே இருக்கும். நான் பின்னாடி உட்காந்து கொஞ்சம் தள்ளி விடுவேன். ஸோ சப்போர்ட்டிங் சிஸ்டம். இப்போ அப்படி கிடையாது, அதுவாக கிளம்பி அதுவாக ஓட்டுது. அதுதான் மேட்ரு. இதே மாதிரி ஒரு சைக்கிளை அரை மணி நேரத்துக்கு வாடகை எடுத்து என்ன சொல்கிறது, எங்கள் அப்பா சைக்கிளை வாங்கி குரங்கு படல் அடிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஆஃப் சைக்கிள்னு சொல்லுவாங்க. இது அது பேர் என்ன சொல்கிறது, இந்த ஸ்கூல் லீவ் ஆனுவல் லீவுக்கு இந்த மாதிரியான சைக்கிளை எடுத்து அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஆஃப் வெளியில் வந்து இதுக்கு வந்து வாடகை 1 மணி நேரத்துக்கு வந்து 4 அண்ணா. இந்த 4 அண்ணா காசுக்கு இந்த வண்டியை எடுத்து இதில் கொடுமை என்னென்னா, எங்கள் ஊரில் இந்த கிருஷ்ணராஜ் அண்ணன் ஒருத்தர், அவர் தான் அந்த ஃபஸ்ட்டு இந்த வண்டி ஓட்டுவார். அவர் பின்னாடியே ஓடுவேன். எதுக்கு ஓடணுன்னு இன்னி வரையும் எனக்கு தெரியல. ஏன்னா அந்தளவுக்கு சைக்கிள் வந்து க்ரேஸு. முன்னாடிலாம் வந்து இந்த ஆட்டோவில் வந்து ஏதாவது படம் வருது அப்படின்னு ஏதாவது எல்லாம் பிட்டு நோட்டீஸ் இதெல்லாம் போட்டு அனுப்பும்போது அது பின்னாடியே ஓடி போய் அந்த ஆட்டோ பின்னாடி ஓடுறது, அந்த மாட்டு வண்டி பின்னாடி போகிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அந்தளவுக்கு வந்து என்ன சொல்கிறது, அந்த ஞாபகம்லாம் இப்போ வருது. இத்தனைக்கும் நான் சைக்கிள் ஓட்ட மாட்டேன், ஓட்டுறவர் பின்னாடி ஓடிட்டே இருப்பேன். அது இன்னும் நானே சைக்கிள் ஓட்டுற ஒரு ஃபீல். ஏன்னா அன்றைக்கி சைக்கிள் வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது இன்றைக்கி மாதிரி வந்து இங்கே வந்து ஸ்காட்லாண்டில் வந்து சைக்கிள் ஓட்டுற மாதிரியான நிலமெல்லாம் கிடையாது. இதெல்லாம் நமக்கான சைக்கிள். ஆனால் அன்னைக்கு வந்து சைக்கிள் வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதெல்லாம் மேட்டர். சூப்பர். வீடியோ எடுக்கிறாங்கன்னதுக்காகவே நீ வந்து சீன்லாம் போடுவேன்னு எனக்கு தெரியும்னு வச்சுக்கோங்க. அதே தான். ஓகே. அதனால் இந்த வண்டியை விற்றுடலாம் அப்படின்னும் பொழுது வேறு யாருக்கா தானமாக கூட கொடுக்கலாம். 60 பவுண்டுக்கு இந்த வண்டியை கொடுக்கக்கூடாது அப்படின்னு இந்த வண்டியை எடுத்து வச்சுருந்து உண்மையாக சொல்லணுன்னா ஒரு 4 வாட்டி ஓட்டியிருப்பேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த வண்டியை வந்து ஹைட்டை வந்து குறைச்சி, ஸ்காட்லாந்து எட்டு வந்து ஹைட்டை குறைச்சி, அப்புறம் வந்து இதுக்கு வந்து ஓட்டை கொடுத்து இப்போ வண்டி ஓட்டுது. இப்போ இந்த 200 பவுண்டு கொடுத்து வாங்கின இந்த இது வந்து இதாகிடுச்சு. எப்படி சொல்கிறது, செரிச்சிடுச்சு, காசு செரிச்சிடுச்சு அப்படி தான் சொல்லணும். 8 குட். வளையிறதுக்கெல்லாம் இப்போ கரெக்டாக வந்துட்டு பற்றியா? பரவாயில்லையே. இது 10 நாளைக்கு முன்னாடி வளையிறதுக்கு என்னெல்லாம் பண்ணா போய் நிறுத்திடுவாங்க அங்கே. இப்போ எப்படி வருது?
அதுக்குள்ளே டயர்டாகுது. புரியல. அது தீனி தின்ட்டு வீட்லேயே உட்காந்தோன்னு வச்சுக்கோங்க, அப்படி தான் இருக்கும். ஒரு ரவுண்டு போயிட்டு வாடி. 3 ரவுண்டு 4 ரவுண்டு போகணும். என்னடான்னா இங்கேயே வந்து உக்காந்துக்கிட்டு அப்பப்போ இறங்க வேண்டியது. மேரி 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 ம் வெத்து போகுது. ம் அதுதான் எல்லா விதமான காடு செய்யுது. போ 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 போ. வேற ஏதாவது செக் பண்ணணுமா? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சும்மா ஏதாவது ஒன்றுனா நீ உடனே வந்துடுவே. கியரை செக் பண்ணணுமா, அதை செக் பண்ணுமான்ட்டு. இந்த டிஷர்ட்டை திருடுறத எப்போ நிறுத்துவ? அதுவும் என் டிஷர்ட்டு, ஜிம்முக்கு போட்டு போகிற டிஷர்ட்லாம் இப்படி பண்ணி வச்சிட்ருக்குற. இது அப்பா டிஷர்ட்டா யாழினி? எஸ் மைன். இந்த சைடில் இந்த கோடு இருக்க. இல்ல இல்ல, இப்போ இப்படி சொல்றா. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு எண்ணி திண்டுவா. ஆமா, இவ ஷெல்ஃபுக்குள்ள போ போ. ம் பெரிய 8, இப்போ வந்து சின்ன 8. அழுத்து. அப்போ யாராவது வராங்கன்னும் போது நீ யாராவது வராங்கன்னா டக்குன்னு பிரேக் அடிக்கணும்ல. எது கத்துற அப்பா குப்பான்னு? அவங்க ஓடிட்டு தான் இருப்பாங்க இவ்வளோ பெரிய இடத்துல. அப்புறம் டார்லிங் இது ஸ்காட்லாந்து ஃபுல்லுமே கும்பல் தான். இடுப்பு ஏன் இப்படி வளையுது? சின்ன 8. குட் 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 குட். பரவாயில்லையே, அப்ரிஷியேட் இட். பரவாயில்லையே, நகர்த்துடும். நீ கவலையே படாத. நீ வரும்போது அப்படியே டைவ் அடிச்சு அப்பா எட்ட போயிடுவோம், தெரியும்ல? அப்படியே மரமாக ஒட்டிடுவேன் அப்படியே இது உள்ளற. குட் குட். நல்லா கர 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 கரன்னு. அந்த பெரிய 8 போ 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 போ. அந்த பெரிய இதை சுற்றி வா. அழுத்து. சின்ன சாப்பாடெல்லாம் செரிக்கிட்டோம். அழுத்து. குமா குமா கொக்கும். கும்தலக்கடி கும்மா. சைக்கிள் ஓட்டுறதுன்னா சும்மா. கும் கும் கும்.
பரவாயில்லையே, நான் ஸ்டாப்பு. அப்போ 24 ஹவர்ஸ் சைக்கிள் ஓட்ட வைக்கலாம். யானி அதிலே குளிப்பாங்க. அப்படி ஓடு, அப்படியே விட்டுவா. கிட்ட தான் வரும் எல்லா நாயும். உன் சைக்கிள் கிட்ட தான் போய் உச்சாரிச்சிடும். தான் நிதர்சனம். அம்மங்கோயில் வாசலிலே வாசலிலே ஐயனார் வீதியிலே வீதியிலே இந்த ஊருன்னு சுத்தி வருது, இங்க உன்மடிய தேடி வருது. அம்மங்கோயில் வாசலிலே வாசலிலே 8 சின்ன 8 சூப்பராக பண்ணுற யாழு, சொல்லாமலே செய்கிற. இப்போ இது 2 மரம் இருக்குல்ல, இது ஒரு மரம் அது ஒரு மரம், இதில் 8 போடணும். அப்புறம் நாங்கள் அசாடாக வருவோம், நடுவில் டக்கு டக்குன்னு நிற்போம். பிபி அப்படி வந்தீங்கன்னா பட்டன் பிரேக் போட்டு நிற்கணும். சரி, ஓகே. இன்னும் வந்து பாதை கொலுசு பாட்டுன்னு வருது. இன்னொன்று வந்து நடு சாமத்திலே அப்படின்னு ஒரு பாட்டு வருது. இந்த மரம் சின்ன 8. நீ அசாடாக போறியா? கொஞ்சம் நேரம் கழிச்சு போ. இல்லை, ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகட்டும், அதுக்கப்புறம் நீ அசாடாக போய் திரும்பி போயிட்டு வரும்போது போ. இப்போ போ, இங்கே அங்கே போ அசாடு. நீ தான் இப்போ அசாடு. குழந்தை விளையாட்டு பால் விளையாட்டு போகுது, அதான் அசாடு. டக்குன்னு பரவாயில்லையே. ஏன்னா இதுக்கப்புறம் தான் உன்னை வந்து நான் வந்து இதுக்கு எடுத்துன்னு போக முடியும். இப்போ இந்த பிரேக் அடித்து நிறுத்துறல, இது அப்போ தான் தார் ரோட்டு ஒன்று எடுத்துன்னு போக முடியும். எது ஹோலி ரோடுக்கு போகணுமா? சரி, சைக்கிள் ஓட்டுறதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு போய் எங்கே வேணாலும் போய், எனக்கு அதை பிரச்சனை கிடையாது. நம்மளோட இப்போ அடுத்த ப்ராக்டிஸ் ஹோலி ரோட்டில் போய் பண்ணணும். அந்த கடைசி வரலையும் அந்த காலியாக இருக்கிற ரோடு, இந்த ரோட்டில் நீ கீச்சா போதும், அதுக்கப்புறம் ஹோலி ரோடு போகலாம். ஹோலி ரோடு போகணுமல்ல, ஹோலி ரோடு போ. இதுலேயே டக்குன்னு சின்னதாக போடு, பட்டுன்னு போடு. இப்போ இங்கே வர இப்படி போய் அதில் போய் சுற்றி திரும்ப இப்படி போய் இப்படி அந்த மாதிரி. Get ready. Go for the take. Let's come on. ஆமாம், சின்ன 8 ஃபஸ்ட்டு போகும்போதே எங்கேயோ போயிடுச்சு, புஷ்ஷுக்கிட்ட போகுது. எங்கே 8? நல்லா சைஸாக ரைட் ஹேண்ட் சைட்லேயே 8 போட்டுட்ருக்குது இது. சின்ன ஜூஸ்லாம் வேர்வையாக வருது போல இருக்கேன். அப்பா மேலே மட்டும் சைக்கிள் விட்டுறான்னு மட்டும் பார்க்காத, ஒரே உத 8 அம்மா அப்படியும் கும்மா குத்து. நீ செய்வடி, அதனால தான் நான் சொன்னேனே. கன்ஃபார்ம்டாக என் பொண்டாட்டி செய்ய மாட்டா. 100% என்னால் சொல்ல முடியும். கண்டிப்பாக என் பொண்டாட்டி செய்ய மாட்டேன், 100% என்னால் கரெக்டாக சொல்ல முடியும். ஆனால் ஒன்றை சொல்லவே முடியாது. அசாடு 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 அசாடு
அசார் பின்ன திடீர்னு வந்து முயல் வரும் உங்கள்கிட்ட. அதுதான் அப்புறம் நோவாமல் நோம்பு பார்த்தியா? நிறையவே எனக்கு பீஸா வாங்கி தரீங்க, பெரிய பீஸாவாக இருக்கும். பாரு எப்போ பார்த்தாலும் தீன் என்னத்த பண்ணுறது நிறைய எழுத்து. நான் வந்து என்ன முயல் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுவும் அங்கே உள்ள இருக்க ஐயோ பாப்பா, நான் வந்து தூக்கிட்டு போகலாமா? அதெல்லாம் வந்து நாத்தடிக்கும், பயங்கரமாக நாத்தடிக்கும். இன்னொரு முயல் வாங்கிக்கலாம். ஒரு பாரு You don't come in the middle of her when she's going to the cycle. புல்லுதான். இந்த இடத்துல வந்து நீங்கள் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு முயல்களை நீங்கள் பார்க்கலாம். அந்த மாதிரி முயல்கள் இருக்கும் தோட்டம் தான் இது. எவ்வளோ தின்னு நல்லா தின்னு நினைப்பேன் சொல்லு. போட்டாங்க. இது உள்ளார ஃபுல்லாக இவனு தான் இருப்பானுங்க. இந்த இது ஃபுல்லாகவே இவனு தான் இருப்பானுங்க. ஓகேவா? உங்களுக்கும் கேமரா ப்ரைஸ் கொடுக்கணும். இந்தா பாப்போம் எப்படி எடுக்கிறேன். பரவாயில்ல எடு. வா வா. இப்போ நீங்கள் இந்த ஸ்டிக்கு அப்படியே நிற்கும். நான் தான் இப்போ அசாடி, நான் தான் முயல். முயல்ல டைடு வந்து நடுது. அக்கா நாம அப்படியே எப்படி பண்ணி எதுக்கு போய்ட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்டா திருப்பியும் ஒரே ஒரு ரவுண்டுடா, அவ்வளோதான். ரவுண்டு கண்டிப்பாக போய் முடிச்சாதான் உனக்கு பீஸா எல்லாமே. நான் நகரணுமா? ஆமா, இன் மை வே. போ 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 ரெண்டு போ, எட்டு டக்குன்னு போடு. இருயா, அப்புறம் போ. இந்த நிறைய பெருசா இருக்கு. நாய் மேலே ஏன் ஏற்றி பெரிய கேஸ். நான் பிரேக் அடிங்க, அதுதான் பிரேக் அடிங்க டக்குன்னு போ. அழுத்து 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 அழுத்து. It's okay, nothing. ஹெல்ப் பண்ண வருது பாரு. யாரோ ஹெல்ப் பண்ண வருது பாரு. பிடிக்கிறாப்ல. பால் பொண்ணு கீழே இருந்திருக்கா என்ன? அது நல்ல எக்ஸ்பர்ட்டான ஒரு ஆள் சொல்கிறாங்க, அதை கேட்டுக்கோ. ஓகேவா? தட்ஸ் இட். கீழே விழுறதுலையா? இல்லடி, அப்படிதானே மீன் பண்ணேன். I didn't mean that.